காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக மற்றும் சட்டமன்ற தொகுதி சார்பில் அறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளையொட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் காந்தி சாலை பெரியார் நினைவு தூண் அருகே காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் மற்றும் சட்டமன்ற தொகுதி சார்பிலும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்த நாளையொட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் நடைபெற்ற கூட்டத்தில் பகுதி செயலாளர் ஸ்டாலின், ஒன்றிய செயலாளர் ஜீவானந்தம், கிழக்கு பகுதி செயலாளர் பாலாஜி, வடக்கு பகுதி செயலாளர் ஜெயராஜ், தெற்கு பகுதி செயலாளர் கோல்ட் ரவி, வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய செயலாளர் அத்திவாக்கம் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட கழக பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம், மாவட்ட கழக அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, செயலாளர் KUS சோமசுந்தரம், மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் VR மணிவண்ணன், MGR மன்ற மாவட்ட செயலாளர் பூக்கடை RD சேகர், மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார், வழக்கறிஞர் கௌதம் மதன் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினார்கள். இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக மகளிரணி செயலாளர் வளர்மதி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் மயிலை திருநாவுக்கரசு, வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம், தலைமை கழக பேச்சாளர் கிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி பாலாஜி, SSR சத்யா, பட்டு கூட்டுறவு சங்க தலைவர்கள் வாசு, விஸ்வநாதன், துரை என்கின்ற யுவராஜ் மற்றும் மாநகராட்சி மாவட்ட உறுப்பினர்கள், ஒன்றிய மாவட்ட மாநகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் தமிழ்வாணன், பேரவை பொருளாளர் விஸ்வநாதன், வட்டக்கழக செயலாளர் ரங்கநாதன், சில மகளிருக்கு கொடுக்கப்படவில்லை என்ற குறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்குவதற்கு அண்ணன் எடப்பாடியார் முடிவு எடுப்பார், அதை செயல்படும். இப்படி எண்ணற்ற திட்டங்கள் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரான ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில அமைவதற்கு சோமசுந்தரம் அவர்களே, கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய முன்னாள் தலைவர் சகோதரர் கழகத்தின் மூத்த முன்னோடி